வணக்கம். நம்முடைய அன்றாட சமையலில் ஆயில் இல்லாமல் நம்ம சமைக்கவே முடியாது. டேஸ்ட்டுக்காக கண்டிப்பாக நம்ம ஆயில் சேர்த்து தான் பயன்படுத்துகிறோம். அந்த ஆயிலில் பல வகை இருக்குது. சில எண்ணெயில் கொழுப்பு அதிகமாக இருக்குது, சில எண்ணெயில் கொழுப்பு கம்மியாக இருக்குது. கொழுப்பை நீக்கிட்டு நாங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில எண்ணெய்கள் உடலுக்கு ரொம்பவும் நல்லதுங்கிறாங்க. சில எண்ணெய்கள் இதை சாப்பிட்டா நம்ம உடம்பு நல்ல ஸ்லிம்மாக இருக்கும், கெட்ட கொழுப்புகள் இல்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பலவிதமான கருத்துக்கள் வணிகத்துறையில் வார்த்தைகளாக பயன்படுத்தப்பட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுது. ஆனால் நம்ம அதெல்லாம் சாப்பிடலாமா இல்லையா அப்படிங்கிறது மருத்துவர்கள் மட்டுமே நமக்கு சொல்ல முடியும். மருத்துவர்களோட ஆலோசனைப்படி ஒவ்வொருத்தருடைய உடல்நிலைக்கு தகுந்த போல் நம்ம எண்ணெய் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வியாதிகள் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான நல்ல உடல்நிலையோடு நம்ம தினசரி வாழ்க்கையை நல்லபடியாக நம்ம வாழ்ந்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஏதோ அதுலேருந்து ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடுது. இந்தியாவில் இது வரைக்கும் 20 லட்சம் பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். நம்ம எல்லாரும் சமையலுக்கு பலவிதமான எண்ணெய்களை பயன்படுத்துகிறோம். எண்ணெய் இல்லைன்னா எந்த உணவும் நம்ம சமையல் முடித்து ஒரு தாளிப்பு செஞ்சு தான் அந்த சமையலை முடிக்கிறோம். அது ஒரு முழுமை பெறாமல் தான் இருக்கும். கொச்சி ஆயுர்வேத ஆராய்ச்சி பல்கலைக்கழக மையத்தோட வார்த்தைகள் படி கிட்டத்தட்ட ஒவ்வொரு உணவிற்கும் எண்ணெய் தேவைப்படுது என்றாலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் சாப்பிட்றது ஆபத்தை விளைவிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் 20 லட்சம் பேர் உயிரிழப்புக்கு காரணமானது இந்த ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா கொழுப்புகள் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஒரு ரீஃபைண்ட் ஆயிலை தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரீஃபைண்ட் ஆயிலை சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் அது உயிரிழப்புக்கு நேரிடும் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நம்ம சாப்பிட்றதா வேண்டாமா, எந்த எண்ணெய் சாப்பிட்றது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்துடும். சமையல் எண்ணெயில் ரீஃபைண்ட் ஆயிலை பயன்படுத்தும் போது அது என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவை சேதப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை சாப்பிட்றதுனால ஹார்ட் அட்டாக்கு, மூளைக்கு பாதிப்பு, பக்கவாதம், சர்க்கரை நோய் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தொடர்ந்து அதையே உபயோகிச்சுட்ருக்கும்போது இரத்த அழுத்தம், இயலாமை, புற்றுநோய், எலும்பு பலவீனம், மூட்டு வலி, இடுப்பு வலி, சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, கொலஸ்ட்ரால், பார்வை இழப்பு, மலட்டுத்தன்மை, மூல நோய், தோல் நோய்கள் இதெல்லாம் கூட ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீஃபைண்ட் ஆயிலை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விதைகளில் உள்ள மேல் ஓடுகளோட சேர்த்து எண்ணெயை அரைச்சி பிழிகிறாங்க. அதுக்கு பிறகு அது சுத்திகரிக்கப்படுது. அதோட சுவை, மனம் மற்றும் அது எல்லாமே நிறமில்லாமல் மாற்றப்படுது. அது ஒரு சேஞ்சிங் ப்ராசஸ் நடக்குது. சேஞ்சஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய அமிலங்கள் நம்மளுடைய உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த பக்க விளைவுகள் என்னன்னு பார்த்தோம்னா, அது டயர் தயாரிப்பில் பயன்படுத்தக்கூடிய தாமிரம் போன்ற கழிவுகள் இதில் வெளியேற்றப்படுறதா சொல்கிறாங்க. இந்த எண்ணெய் அதனால தான் நச்சுத்தன்மை உடையதாக மாறுது. ரீஃபைண்ட் ஆயிலை தொடர்ந்து சாப்பிட்டு இருந்தால் இரைப்பை குடல் நோய்கள், பெருதமனி வெடிப்பு, அது மட்டும் இல்லாமல் உடல் பருமன் இதெல்லாம் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. முக்கியமாக ரீஃபைண்ட் ஆயிலில் அதை சுத்திகரிக்கப்படும் போது அதில் கொழுப்புகள் இருக்கே தவிர அது நிறைய கெடுதல்கள் தான் நம்மளுடைய உடலுக்கு தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் உள்ள நன்மைகள்லாம் இழந்துருது. அதனால தான் அது நமக்கு கெடுதலை விளைவிக்குது. சுத்திகரிக்கப்பட்டாலும் உடலுக்கு கெடுதலே தருது அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணெய் சாப்பிட்லாம் அப்படின்னா கடுகு எண்ணெயும் ஆலிவ் ஆயிலும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ரீஃபைண்ட் ஆயில் எல்லாமே சுத்திகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சுத்திகரிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, பல வரையறைகள் இருக்குது. சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் அப்படின்னா எண்ணெய் அமிலத்தால் சுத்திகரிக்கப்படுது, இல்லைன்னா காரத்தால் சுத்திகரிக்கப்பட்டது, இல்லது வெளுக்கப்பட்டது, அல்லது நடுநிலைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வடிகட்டப்படலாம், டியோடரைஸ் செய்யலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இது எல்லாத்துக்கும் ஹெக்சேன் அப்படின்ற ரசாயனங்கள் தேவைப்படுது. அதே சமயம் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய்கள் பிரித்தெடுத்தல் செயல்முறைக்கு பிறகும் அதோட இயற்கையான வடிவத்திற்கு அதோட இயற்கை மாறாமல் நல்ல ஊட்டச்சத்துக்களை தக்க வச்சு நமக்கு தருது. சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வீட்டு சமையல் பொருளாக மாறினதுலேருந்து நிறைய பேர்
நம்மளுடைய ஹார்ட்டுக்கு நல்லதாக இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. ஏன்னா இந்த சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் சாப்பிட்ட பிறகுமே ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் மக்களிடையே இந்த சந்தேகம் அதிகமாக எழும்பியிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ட்ரைக்ளிசரைடுகள் மற்றும் அதோட இன்சுலின் அளவுகள் சேர்ந்து ஒரு நபரோட எல்டிஎல் கொழுப்பை அதிகரிக்கிறதா நிறைய ஆய்வுகள் சொல்லுது. அந்த வகையில் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்கள் ரசாயனங்கள் மூலம் தயாரிக்கப்படுது. அதனால் நிறைய அழற்சி உடம்புல ஏற்பட்டு உடம்புல உள்ள ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்களோடு இருக்கிறதுனால இது இன்சுலின் செயலிழப்பை மோசமாக்குது, உடலில் அதிக வீக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. இதுலேருந்து மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்கள் ரொம்பவும் ஆபத்தானது. அதைவிட ஆபத்தானது ஹைட்ரஜனேற்றப்பட்ட எண்ணெய்கள். மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறது, அதாவது சுட வச்ச பிறகு பொரிக்கப்பட்ட எண்ணெய்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறதுனால அதிகமான வியாதிகள், ஆரோக்கிய கேடு அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இதெல்லாம் தான் சந்தையில் அதிகமாக கிடைக்குது, சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய ஆய்வுகளில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சூடுபடுத்தப்பட்ட சமையல் எண்ணெய் சூடாக்கப்படாத எண்ணெயோடு ஒப்பிடும்போது அதிக பெராக்சைடு அதில் இருக்குது. மனிதர்களுக்கு பெருங்குடல் புற்றுநோய்க்கு இது வழிவகுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பாலிசைனக் நறுமண ஹைட்ரோ கார்பன்கள், அதாவது அதிக வெப்பநிலையில் சமைக்கும்போது அது உருவாகுது அப்படின்னும் ஆய்வில் கண்டறியப்படுது. காய்கறி, பழங்கள், எண்ணெய்கள், பால் பொருள்கள், இறைச்சி இந்த உணவுகளை பதப்படுத்தும் போது அப்படி இல்லைன்னா சமைக்கும்போது எண்ணெய் சேர்க்கும்போது அந்த தீங்கு விளைவிக்கும் கலவைகளால் அது மாசுபடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னும் ஆய்வுகள் சொல்லுது. நிறைய வீடுகளில் பார்த்தோம்னா பொரித்த எண்ணெய்களை ஒரு தடவை தானே பயன்படுத்தியிருக்கோம், அப்பளம் பொரிச்சிருக்கோம், வத்தல் பொரிச்சிருக்கோம், சாப்பிட்டா எண்ணெய் நிறைய வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் சமையலுக்கு பயன்படுத்துகிறதும் அதில் தான் ரொம்ப பெரிய வியாதிகள் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது முக்கியமாக பயன்படுத்தப்பட்ட இந்த சமையல் எண்ணெயை சாப்பிட்றதுனால இரத்த அழுத்தம் அதிகரிக்குது, அதாவது இதய நோய்கள் வரக்கூடிய ஆபத்து இருக்குது, எண்டோடெலியல் செயலிழப்பு ஏற்படுது, அதுக்கப்புறம் உயர் இரத்த அழுத்தம், அதிகமான அதாவது லிப்பிட் பெராக்சிடேஷன் ஏற்படுது, எல்டிஎல், பெருந்தமனி மற்றும் அதாவது தடிப்பு, தோல் அழற்சி இதெல்லாம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயன்படுத்தப்பட்ட எண்ணெய்களை சாப்பிட்றதுனால குடல் சேதம், பலவீனமான நம்மளுடைய செயல்கள், குளுக்கோஸில் தவறான உறிஞ்சப்படுது, அதிகரித்த இரத்த அழுத்தத்தோட நம்மளுடைய சிறுநீரகங்களும் பலவீனமடையுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை சாப்பிடக்கூடாது. செக்கில் ஆற்ற எண்ணெயை பயன்படுத்தலாம். அதுவும் எப்படின்னா, நம்மளே சொந்தமாக அங்கேயே மில்லில் நமக்கு கிலோவில் வச்சுருப்பாங்க. இவ்வளோ கிலோவுக்கு எனக்கு எண்ணெய் வேணும்னா நம்ம கண்ணு முன்னாடியே அதை 25 கிலோ, 30 கிலோ, 40 கிலோ அதை நம்ம எண்ணெய் ஆக்கிக்கலாம். அப்படி எண்ணெய் ஆக்கும்போது பிரித்தெடுத்தல் மட்டும்தான் அங்கே நடக்கும். எந்த சுத்திகரிக்கப்பட்ட செயல்களும் கெமிக்கல்ஸும் அதில் ஏற்றப்படாது. ஸோ வெறும் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த எண்ணெயை மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா எந்த வியாதிகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெயை பயன்படுத்துகிறீங்க, ரீஃபைண்ட் ஆயிலா இல்லை செக்கில் ஆற்ற எண்ணெயை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.